ஓகே, அப்ப நம்ம கிளாஸுக்குள்ள போகலாம். சோ அப்ப நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா விளங்குது தானே? ரைட். ஓகே, அப்ப முதலாவது நாம படிக்க போற விடயம் என்னன்னு சொன்னா தரவு. சரியா? டேட்டான்ஸ் என்னன்னு படிப்போம். சரியா? இப்ப டேட்டான்னு சொல்றது இந்த வெவ்வேறாக எடுத்து அந்த கருத்து அளிக்கப்பட முடியாத அல்லது அர்த்தமற்ற விடயங்கள்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப நான் ஒரு இந்த கருத்து அளிக்கப்பட முடியாத, இந்த விளக்கப்பட முடியாத எண்கள், சொற்கள், குறியீடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம வெவ்வேறாக, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த லைனை பாருங்களேன். இப்ப நான் உங்களுக்கு இப்ப தந்திருக்கிற முதலாவது பாயிண்ட்ஸை வாசிக்கும் போதோ இந்த பாயிண்ட் இந்த இந்த வசனம் ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த முழுமைப்படுத்தப்படாத விடயங்களையும் நம்ம தரவன்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல கேளுங்க. ஏன்னா நீங்க தகவல் படிக்கும் போது உங்களுக்கு அந்த தரவு சம்பந்தமான விடயம் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். அர்த்தமற்ற விடயங்கள், விளக்கப்படுத்தப்படாத விடயங்கள், முழுமையடையாத விடயங்கள், இதுகளை தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த தரவுன்னு சொல்லுவோம். ரைட். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன் பாருங்க, ஒரு திரைப்படம். இப்ப ஒரு திரைப்படம்னு சொல்ல போல இதுல இருந்து உங்களுக்கு என்ன முடிவெடுக்கலாம்? இது என்ன விளங்கு? ஒரு திரைப்படம் சொன்னா இப்ப உதாரணத்துக்கு தமிழா, ஹிந்தியா, என்னன்னு சொல்லி சிங்களமா, என்னன்னு சொல்லி ஒரு ஒரு முழுமைப்படுத்தப்படாத விடயம் இருக்குத்தானே. அப்ப இதை நாம் என்ன செய்ய கேட்டா ஒரு தரவன்னு சொல்லுவோம். ஒரு அர்த்தமற்ற விடயம், முழுமைப்படுத்தப்படாத விடயங்கள், இதை நாம் என்ன சொல்லுவோம்னு கேட்டா தரவுன்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு வெப்பநிலை 40 பாகை சி, வெப்பநிலை 40 பாகை சி ஆகும்னு சொல்ற. அப்ப எதிர வெப்பநிலை 40 பாகை சி சூழல் வெப்பநிலையா, மனிதன வெப்பநிலையா, யாருடைய வெப்பநிலை 40 பாகை சி கூற முடியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தெளிவா ஒரு முடிவுக்கு வர இயலுமா? வர இயலாது. அப்ப இப்படிப்பட்ட விடயங்களையும் நாம் என்ன சொல்லுவோம்னு கேட்டா ஒரு தரவுன்னு தான் தரவுக்குலாம் கொண்டு போவோம். ஏண்டா தகவல் நாம படிக்கும் போது நமக்கு தெரியும், தகவல் என்று சொல்றது அது ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட விடயம், ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது தான். ஒரு முறைவழிப்படுத்தப்பட்ட விடயங்களை தான் நம்ம தகவல்னு சொல்லுவோம். அப்ப நம்ம அது என்னங்கிறத நான் சொல்றேன். அந்த தகவல் படிக்கும் போது உங்களுக்கு அந்த தரவு தொடர்பான விடயங்கள் இன்னும் அதிகமாக ஒரு தெளிவு கிடைக்கும். இப்ப நாம தரவுல இருக்கக்கூடிய சில அந்த வடிவங்களை பார்ப்போம். முதலாவது பாருங்க, எழுத்து வடிவம். எழுத்து வடிவத்துல காணப்படக்கூடிய தரவுகளை பாருங்க. சரியா? இப்ப உதாரணத்துக்கு ஆனா, ஆவணான்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தகவல், அது நம்ம ஏபிசி இப்படி எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தரவுகள். இலக்கங்கள் இருக்கு பாருங்க, 1 2 3 இலக்க வடிவத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் இருக்கு. குறியீடுகள் இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்ல பாருங்க, இப்ப ஆனா என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து இருக்கு. இதை இந்த எழுத்தை வச்சு நீங்க ஏதாச்சும் சொல்லலாமா? விளங்குதா? நான் இப்ப இந்த வசனத்துல சில வசனங்கள்ல இருந்து நான் தனியே ஒரு எழுத்து எடுத்துறேன்னு சொன்னா அதை நம்மளால கூற முடியாது. அப்ப இந்த எழுத்துக்கள் இருக்கும், குறியீடுகள், அந்த விசேட குறியீடுகள் இருக்கும். அந்த விசேட குறியீடுகள் சரியா? இப்ப இருக்கும், ஹேஸ் இருக்கும், டாலர் சிம்பிள்னு சொல்லி அந்த நிறைய அந்த விசேடமான சில குறியீடுகள் பயன்படுத்தப்படும். நிறைய இருக்கும். நான் உங்களுக்கு சில குறிப்பிட்ட சில விடயங்களை மட்டும் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கேன். சரியா? அப்ப இதை எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தரவுகள்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா கட்புல வடிவம். கட்புல வடிவம் சொல்றது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய புகைப்படங்கள் இருக்கும் தானே. புகைப்படங்கள்ல நிறைய இருக்கும். ஜேபிஜின்னு சொல்லக்கூடியது, பிஎன்ஜின்னு சொல்லக்கூடியது, ஜிப்ன்னு சொல்லக்கூடியது, நிறைய இந்த ஃபைல்ஸ் நீங்க இப்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜிப் ஃபைல்னு சொல்லலாம் உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமானது தெரியும். உங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அதே மாதிரி காணொலி, வீடியோ. இந்த வீடியோக்குள்ள நிறைய வகையான அந்த வீடியோ டைப்ஸ் இருக்கு. MP4, FLV, MKV, இன்னும் நிறைய வகையான அந்த வீடியோ டைப்ஸ்கள் இருக்கு. இதெல்லாம் அந்த கண்ணால பார்க்கக்கூடிய சில தரவு வகைகளாக இருக்கு. சோ அடுத்து பாருங்க என்னன்னு சொன்னா செவிப்புல வடிவம். செவிப்புல வடிவம் சொல்றது ஆடியோ, காதால கேட்கக்கூடியது. புரியுதா? அந்த காதால கேட்கக்கூடிய தரவு வகைகள் MP3, அதுல பாத்தீங்கன்னா MP3 இருக்கு, அதுல வேவ் இருக்கு. சரி, நிறைய அந்த ஆடியோ வகைகள் நிறைய இருக்கும். சரியா? இந்த வீடியோ, ஆடியோ இதெல்லாம் என்னன்னு சொன்னா தரவு வகைகளை தான் குறிக்குது. இதெல்லாம் சரியா?
இப்ப நாம என்ன திரும்பி அடுத்த இப்ப தரவுகளை வந்து அதனுடைய வடிவங்களை பார்த்தோம். தரவினுடைய வடிவங்கள் தான் நம்ம எழுத்து வடிவம், கற்புல வடிவம், செவிப்புல வடிவம்னு சொல்லி பார்த்தோம். சோ அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா, தரவுகளை வந்து நம்ம பொதுவா 2 வகையை பிரிக்க போறோம். சரியா? தரவுகளை வந்து நம்ம 2 வகையை பிரிக்க போறோம். ஒன்றுன்னு சொன்னா அளவு ரீதியான தரவு, இந்த குவான்டிட்டி. இந்த அதே மாதிரி பண்பு ரீதியான தரவுன்னு சொல்லி நம்ம தரவுகளை வந்து என்ன செய்யறோம்னு கேட்டா 2 வகைப்படுத்துறோம். ரைட்? இப்ப பண்பு ரீதியான தரவு, இப்ப நீங்க முதலாவது பாருங்க, அளவு ரீதியான தரவுன்னு சொல்றது வந்து எண்ணிக்கை அடிப்படையில் மதிப்பிடக்கூடியது. பாருங்க, அந்த உயரம் என்கிறது வந்து நம்ம ஒரு நம்பர்ஸ், ஒரு எண்ணிக்கையிலான சொல்லுவோம். 10 மீட்டர், அந்த 10ன்னு சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி தூரம் 10 மீட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பருமன் இருக்கு தானே, சைஸ். சரியா? அதே மாதிரி வயது, நேரம், நிறை. சரியா? இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எண்ணிக்கை அடிப்படையில செல்லக்கூடிய தரவு வகைகளாக இருக்கும். எண்ணிக்கை அடிப்படையில் அது உங்களுக்கு பார்க்கும், அந்த சில சொற்களை பார்க்கும் போதே விளங்கும். ரைட்? இந்த உயரங்கள், தூரங்கள், பருமன், இது தெரிஞ்சு இது இல்லாம மேலதிகமான உங்களுக்கு விடயங்கள் தெரிஞ்சாலும் நீங்க என்ன செய்யலாம், எண்ணிக்கை அடிப்படையில சொல்லக்கூடிய தரவு வகைகள் உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம். நான் இப்ப தந்திருக்கிற உதாரணம் இருக்குத்தானே, இந்த உதாரணம் இல்லாம வேற ஏதாச்சும் உங்களுக்கு எண்ணிக்கையில செல்லக்கூடிய தரவு வகைகள் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். நிறைய இருக்குத்தான், உங்களுக்கு ஐடியாக்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். சரியா? அடுத்த பாருங்க என்ன சொன்னா, பண்பு ரீதியான தரவு, பண்புகளின் அடிப்படையில் மதிப்பிடக்கூடிய நிறம். சரியா? நிறங்கள் வரும். சத்தம், சவுண்ட், அதுவும் வந்து பண்பு. அதே மாதிரி மனம், சரி, இந்த வாசனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வடிவம், முக்கோணம், சதுரம், சரிங்களா, இந்த மாதிரியான வடிவம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கற்பனை பண்ணுங்க, 10 நீல நிற பேனாக்கள்னு சொல்ல வருதுன்னு. 10 நீல நிற பேனாக்கள்னு சொல்ல வருது. அப்ப 10 நீல நிற பேனாக்கள்னு சொல்றது வந்து எப்படிப்பட்ட தரவுன்னு சொன்னா, 10ன்னு சொல்றது வந்து என்னது, எண்ணிக்கை அடிப்படையில வருது. நீளம் என்று சொல்வது என்னது, அது பண்பு அடிப்படையில். சரியா? 10ங்கிறது அளவு ரீதியான, நீளம் என்று சொல்றது வந்து பண்பு ரீதியான தரவு ஆகும், தகவல் இல்லை. ஏன்னா 10 நீல நிற பேனா என்று சொன்ன என்ன அர்த்தம், 10 நீல நிற பேனா இருக்கு. இது தரவா தகவலாங்கிற விடயங்களை வந்து நாம் பிறகு பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு நாம இது என்ன நெட் பண்ணாலும் இந்த அளவு ரீதியான, சரியா, 10ங்கிறது அளவு ரீதியான பண்பு ரீதியான தரவாகவும் எடுப்போம். 10 நீல நிறம். சரியா? என்ன சொன்னா அளவு பண்பு ரீதியான தரவு. அந்த எக்ஸாம் பேப்பர்கள்ல வந்து MCQல வந்து இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். சரியா? ரைட்? அதே மாதிரி வேற சில உதாரணங்களை தருவாங்க. அதனால உங்களுக்கு பிறகு அந்த எக்ஸாம் பேப்பர், அந்த வினாக்கள் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தும் போது, அந்த வினாக்கள் செய்யும் போது உங்களுக்கு இன்னும் சில ஐடியாக்கள் வரும். இப்ப நம்ம தரவு படிச்சிருக்கோம். இந்த தரவுங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு இன்னும் தெளிவா புரியணும்னு சொன்னா, நீங்க இந்த தகவல்ங்கிற விடயத்தை படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். தகவல் எங்கக்கூடிய விடயம், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு தகவல் வந்து நமக்கு எப்படி உருவாகும்னு சொன்னா, எமக்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் இருக்குத்தான். இந்த தரவுகளை வந்து நாம சரியாக முறைவழிப்படுத்தும் போது அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா, தகவல் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? தரவுகளை வந்து நாம முறைவழியாக்கம் செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, தகவலாக இருக்கும். ரைட்? சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அப்ப தகவல் உருவாகணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும் சொன்னா, தரவுகள் தேவைப்படும். தரவுகள்ங்கிறது விடயம் வந்து அது நமக்கு அந்த தகவலை பொறுத்து தான் நாம் என்ன செய்வோம்னு கேட்டா, தரவுகள் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, இப்ப ஒரு வானிலை தொடர்பான தகவல்களை பெற வேண்டுமாக இருந்தால், வானிலை சம்பந்தமான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு அந்த வானிலை தொடர்பான, அதாவது வெப்பநிலை தொடர்பான தரவுகள் தேவைப்படும், ஈரப்பதம் தொடர்பான தரவுகள் தேவைப்படலாம், காற்றின் வீசக்கூடிய அளவுகள் தொடர்பான தரவுகள் தேவைப்படலாம். இப்படி அந்த பல தரவுகளை வைத்து கொண்டுதான் நம்ம இன்றைய வானிலை தொடர்பான சில விடயங்களை வந்து குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அதே மாதிரி இப்ப A-level மாணவர்களாக இருக்கிற நீங்க வந்து இப்ப A-level மாணவர் வந்து பாஸா ஃபெயிலா,
சொல்லி நம்ம முடிவெடுக்கணும்னு சொன்னா அப்ப அவர் வந்து 3 பாடங்கள் எடுத்திருப்பாரு. இப்ப நீங்க ஒரு ஒரு கொமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் அவர் பாஸா ஃபெயிலான்னு சொல்லி நம்ம எப்ப முடிவெடுப்போம்னு சொன்னா அவருக்கு அக்கவுண்ட்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய ரிசல்ட், அந்த அக்கவுண்ட்ஸ் பாடத்துக்குரிய தரவு வேணும், மார்க்ஸ், அந்த தரவு வேணும். பிசினஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் தேவைப்படும். ஐசிடி பாடத்தில் இருக்கக்கூடிய புள்ளி தரவுகள் சொல்றது அது மார்க்ஸ். அப்ப இந்த 3 புள்ளிகளையும் நாம முறை வழிப்படுத்தி அதுல இருந்து நம்ம செட் ஸ்கோர் எடுத்து ரேங்க் எடுத்து கடைசியாக அவர் வந்து பாஸா ஃபெயிலான்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த தகவல்களை நம்ம இறுதியாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? உங்களுக்கு என்ன புரிய வேண்டுமாக இருந்தால் அப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட தகவல்களை பெறுவதற்கு நாம தரவு என்கிறது வந்து பல்வேறு மூலங்கள் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப பல்வேறு மூலங்கள் இருந்து தான் பெற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. சில தகவல்கள் குறிப்பிட்ட ஒரு விடத்தை இருந்தே நாம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு, சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு தகவல்களை வச்சு நம்ம தீர்மானம் எடுக்க போறோம்னா நிறைய இடத்துல இருந்து நமக்கு தரவுகள் வேணும்ங்கிறதுக்கு இல்லை. சில குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து போதுமான அளவு நமக்கு தரவுகள் கிடைச்சிட்டுன்னு சொன்னா ஒரு போதுமான அளவு தரவு நமக்கு கிடைச்சிட்டு அந்த தரவுகளை நீங்க முறை வழியாக்கம் செஞ்சு நீங்க என்ன செய்யலாம், ஒரு தகவல்களை உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? அப்ப இங்க பாருங்க, குறித்த தீர்மானங்களை எடுக்கக்கூடியது. ஏன்னா நம்ம தகவல்களை வச்சு தீர்மானங்கள் எடுக்கணும், அல்லது வந்து தீர்மானங்களை எடுப்பதற்கு உதவக்கூடியதும் மற்றும் குறித்த தேவையினை பூர்த்தி செய்யக்கூடியதுமான ஒரு குறித்த அந்த தகவல்களை வச்சு நம்ம ஒரு குறித்த தேவையினை வந்து நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட செயல்முறை என்று சொல்றது வந்து என்னது, ப்ராசஸ். சரியா? அதாவது இந்த முறை வழியாக்கம் இருக்குதானே, முறை வழியாக்கத்துக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? முறை வழியாக்கம் செயல்முறை ரெண்டும் ஒன்றுதான். சரியா? ஸோ அப்ப நாம அந்த ஆங்கிலத்துல வந்து பொதுவா ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தரவைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தகவல்கள். அதாவது நம்ம தரவுகளை வந்து செயல்முறைக்கு உட்படுத்தப்படும் போது அது நமக்கு என்னவா கிடைக்கும்னா தகவலா கிடைக்கும். சில எம்சிக்கு கேள்விகள்ல வரும் என்னன்னு சொன்னா, தரவுகளை முறை வழியாக்கம் செய்தால் கிடைக்கக்கூடிய அனைத்தும் தகவல்கள் தான் என்று சொல்லுவாங்க. நான் பேசுறேன் உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். அதாவது தரவுகளை முறை வழியாக்கம் செய்தால் கிடைக்கக்கூடிய அனைத்தும் வந்து தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம இந்த இடத்துல வந்து நமக்கு தவறான விடயம் இருக்கு. என்னன்னா நமக்கு நிறைய தரவுகள் இருக்கும், தரவுகளை வந்து நம்ம முறை வழியாக்கம் செய்தால் அதுக்கு பிறகு நம்ம கிடைக்கிறது என்னன்னு சொல்றோம், தகவல்னு சொல்றோம். சில நேரம் சில தரவுகளை வந்து முறை வழியாக்கம் செய்யும் போது சில அந்த அரைகுறையான விடயங்களும் கிடைக்கலாம். அப்ப எல்லாமே வந்து ஒரு தகவல்களாக நாம் எடுக்க முடியாது. தரவுகளை முறை வழியாக்கம் செய்து கிடைக்கக்கூடிய அனைத்தும் தகவல்களாக ஆகும் என்று சொல்வது வந்து தவறான விடயம். சரியா? நம் தரவுகளை சரியாக துல்லியமாக துல்லியமான தரவுகள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த துல்லியமான தரவுகளை நம்ம முறை வழியாக்கம் செய்யும் போது நமக்கு துல்லியமான தகவல்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? பிறகு வந்து நாம் என்ன செய்வோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா பார்ப்போம். சரியா? பிறகு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க, கருத்துள்ளவாறு அமைக்கப்பட்ட. சரியா? அந்த தகவல்ங்கிறது வந்து ஒரு குறித்த கருத்தை தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா தகவலுக்கும் தரவுக்கும் இடையிலான வேறுபாடுகளை நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு வேறையா வந்து நீங்க எழுதி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட்? பாருங்க, கருத்துள்ளவாறு அமைக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலையில் உள்ள தரவை நாம என்ன செய்யலாம்னா தகவல்னு சொல்லலாம். ரைட்? ஓகே. அப்ப நாம இந்த கருத்துள்ளவாறு ஒழுங்கமைக்கப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, கருத்துள்ளவாறு ஒழுங்கமைக்கப்பட்ட விடயங்களைத்தான் நாம அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட தரவுகளைத்தான் நம்ம தகவல்னு சொல்றோம். சரியா? இதுல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த நீங்க பாசிட்டு போகும்போது தெரியும், முறை வழியாக்கம் செய்வதற்கு அறிவுறுத்தல்கள் இருத்தல் வேண்டும். சரியா? ஏன்னா இப்ப நான் ஒரு ப்ராசஸ் செய்ய போறோம்னு சொன்னா அந்த ப்ராசஸுக்கு வந்து அறிவுறுத்தல்கள் இருக்கணும். சரியா? அறிவுறுத்தல்கள் சொன்னா அதாவது இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க இப்ப ஒரு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ண போறீங்கன்னு சொன்னா இப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த டைப்பிங்
பண்ணக்கூடிய ஒரு அறிவுறுத்தல்கள் இருக்கணும். அதே வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஒரு வாய்ஸ் பண்ண போற ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட போறீங்கன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல வந்து வாய்ஸுக்கான அறிவுறுத்தல் இருக்கணும். அதே வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஒரு பிக்சர்கள் அனுப்ப போறீங்கன்னு சொன்னா அதுக்கான அறிவுறுத்தல்கள் அதுல இருக்கணும். அப்ப நம்ம முறைவழியாக்கம் செய்யணும்னு சொன்னா அந்த முறைவழியாக்கத்துக்குரிய அறிவுறுத்தல்கள் வந்து இருக்கத்தான் வேணும். அந்த அறிவுறுத்தல்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம முறைவழியாக்கம் செய்வோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த அறிவுறுத்தல்களை நீங்க பிரஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான டேட்டா என்னன்னு சொன்னா உங்களுக்கு சவுண்ட் ஒலி தான் அதுக்கு தேவைப்படும். அதே நேரம் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான தரவு என்னன்னு சொன்னா எழுத்துக்களும் எண்களும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். எழுத்துக்கள் எண்கள் போன்ற தரவுகளை வந்து நீங்க சரியாக ஒழுங்கமைத்து டைப் பண்ணும்போது அது முறைவழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு ஒரு முழுமையான தகவல் ஒன்று உருவாக்கப்பட்டு அது நீங்க மற்றவர்களுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப தரப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய தரவு என்ன செய்யணும்னா முறைவழியாக்கம் வழங்கப்படும். சரியா? நம்ம என்ன அறிவுறுத்தல்கள் இருக்கோ அந்த அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப அந்த தரவு என்ன செய்யப்படும்னா முறைவழியாக்கம் செய்யப்பட்டு பின் வெளியீடாக என்ன செய்யப்படும் கேட்டா உங்களுக்கு தகவல் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்போ உதாரணம் வந்து இப்ப நிறைய இருக்கு. சரியா? இப்ப நீங்க ஒரு கால்குலேட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல நீங்க நிறைய கால்குலேஷன் செய்யணும்னா அதுக்கு தேவையான நீங்க தரவுகளை வந்து வழங்க வேண்டியிருக்கு. ரைட். அதே மாதிரி நீங்க மருத்துவத்துறையில வந்து ஒரு இதய பரிசோதனை செய்ய போறீங்கன்னு சொன்னா இதய பரிசோதனை செய்து இதயம் எவ்வாறு இயங்குகின்றதுன்னு சொல்லி அது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இதயத்தினுடைய தகவல் எவ்வாறு வேலை செய்யணுங்கிற தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த இதய துடிப்பை வந்து அளக்கிறதுக்கான அதுக்குரிய அந்த அந்த அறிவுறுத்தல்களுக்கு தேவையான தகவல்களை வந்து நீங்க அந்த இயந்திரத்துக்கு வழங்கணும். நீங்க தரவுகளை சரியாக எந்தெந்த இயந்திரங்களுக்கு எந்தெந்த தரவுகளை நீங்க சரியா வழங்குறீங்களோ அது சரியாக முறைவழிப்படுத்தப்பட்டு கடைசியாக உங்களுக்கும் அந்த தகவல்களாக கிடைக்கும். ரைட். இனி முறைவழியாக்கத்தின் பின் சரியா முறைவழியாக்கத்தின் பின் வெளியீடாக பெறப்படுவது தகவலாக இருப்பினும் இதே தகவல் வேறொரு செயல்களுக்கு உட்படுத்தப்படும் போது இது ஒரு தரவாக அமைகிறது. அப்ப இந்த வசனம் வந்து நாம கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். ரைட். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப நம்ம சில தரவுகள் இருக்கு தானே. இப்ப சில தரவுகளை எடுத்துக்கொண்டு இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் பாருங்க என்னன்னு சொன்னா இந்த முதலாம் தவணை என்று எடுத்துக்கொள்ளும். சரியா? முதலாம் தவணையை வைத்துக்கொள்ளும். முதலாம் தவணையில ஒரு மாணவனுடைய புள்ளிகள் எடுக்கன் இப்போதைக்கு நான் வந்து பேசுமா 1 2 3 என்று சொல்லி இதே சொல்லுவோம். உதாரணத்துக்கு எடுக்க முதலாம் தவணையில மாணவர்களுடைய புள்ளிகள் 1 2 3 என்று இருக்கு. அப்ப எனக்கு மொத்த புள்ளிகள் நான் உதாரணத்துக்கு எடுக்க மொத்த புள்ளிகள் வந்து 6 என்று வைத்துக்கொள்ளும். அதே மாதிரி இரண்டாம் தவணை எடுத்துக்கொள்ளும். இரண்டாம் தவணையில ஒரு மாணவனுடைய புள்ளிகள் வந்து நான் சும்மா போறேன்னா 7 சும்மா 8 9ன்னு சொல்லி போடுறேன். சரி, 7 8 9ன்னு சொல்லி போடுறேன். அப்ப இவருக்கு பாருங்க நம்ம முதலாம் தவணையில இந்த மாணவர்களுடைய புள்ளிகளை வந்து நம்ம வழங்கும் போது தரவுகளை வழங்கும் போது உங்களுக்கு வெளியீடாக ஒரு ஒரு தகவல் கிடைக்கும். தகவல் என்னன்னு சொன்னா முதலாம் தவணையில் குறித்த மாணவன் பெற்ற மொத்த புள்ளிகள் என்று சொல்லி உங்களுக்கு அந்த ஒரு தகவல் ஒன்று கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் தவணையில வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு நஷ்மா ஒரு ஒரு 20 எடுக்கணும். இரண்டாம் தவணையில 20 எடுக்கணும். சரியா? அப்ப பாருங்க இப்ப முதலாம் தவணையில 6ங்கிறது வந்து என்னது ஒரு தகவலா என்ன தகவல்னு சொல்லி இருக்கோம். முதலாம் தவணையில் குறித்த மாணவன் பெற்ற மொத்த புள்ளிகள் அதுக்கு நாம இதை தரவுகளை வழங்கினோம். இரண்டாம் தவணையில அதுக்கான புள்ளிகளை நம்ம தரவுகளாக வழங்கும் போது உங்களுக்கு மொத்த புள்ளிகள் கிடைக்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம் இரண்டாம் தவணையில் குறித்த மாணவன் பெற்ற மொத்த புள்ளிகள் என்று சொல்லி நாம் ஒரு தகவல் ஒன்று கிடைக்கும். இப்ப நாம என்ன செய்யறோம் இப்ப தகவல் தானே இதை பாருங்க இது ரெண்டும் தகவல். சரி, அந்த 6ம் 20ங்கிறது வந்து தகவலாக இருந்துச்சு. இப்ப நான் என்ன செய்யணும் கேட்டா இன்னொரு ப்ராசஸ் பண்ண போறேன்னு சொன்னா 3 தவணைகளையும் பெற்ற மொத்த புள்ளிகளையும் கூட்டி திரும்பி மொத்த மார்க்ஸ பார்க்கப்படணும். அப்ப என்ன செய்யப்படணும் கேட்டா முதலாம் தவணையில அவருக்கு 6 புள்ளிகள், இரண்டாம் தவணையில வந்து 20 புள்ளிகள், இது ரெண்டையும் கூட்டி இப்ப என்ன செய்யப்படணும் கேட்டா ஒரு மொத்த புள்ளி இருக்கு. அப்ப இது என்ன நடக்குதுன்னு கேட்டா இது என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா அவரு ஒரு இடத்துல தகவலாக இருந்த இந்த விடயம் ஒரு இடத்துல தகவலாக இருந்துச்சு தானே முதலாம் தவணையில் குறித்த மாணவன் பெற்ற புள்ளிகள் என்று தகவலாக இருந்தது.
வேறொரு செயல்முறைக்கு உட்படுத்தப்படும் போது இப்ப இது என்னன்னு தரவாக மாறுது. அந்த 26 சொல்லக்கூடிய அந்த 2 தவணைகளை பெற்ற மொத்த புள்ளிகளை காணுவதற்கு இந்த முதலாம் தவணை புள்ளியை ஒரு தரவாக வழங்குறேன், இரண்டாம் தவணை புள்ளியை ஒரு தரவாக வழங்குறேன். இவற்றை நான் என்ன செய்யறேன், தரவாக வழங்கும் போது எனக்கு இந்த 26 சொல்லக்கூடிய மொத்த புள்ளிகள் கிடைக்குது. அவ என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இப்ப இந்த வசனத்தை பாருங்க, ஒரு முறைவழியாக்கத்தின் பின் வெளியீடாக பெறப்பட்ட தகவல் இருக்குத்தானே, தகவலாக இருப்பினும் இதே தகவல்களை நம்ம வேறொரு செயலுக்கு உட்படுத்தும் போது இது ஒரு தரவாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வேறொரு செயலுக்கு உட்படுத்த, ஏற்கனவே தகவலாக இருந்த ஒரு விடயம் வேறொரு செயலுக்கு உட்படுத்தப்படும் போது அது தரவாக மாறுதுன்னு சொல்றாங்க. ரைட், அந்த வசனத்தை தெரிஞ்சிருக்கணும். ரைட், அப்ப நான் என்ன செய்யணும் கேட்டா, இப்ப உங்களுக்கு இதோட இந்த கிளாஸை நான் முடிக்கணும். சரியா?